கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மையும் இந்த ஓய்வு நாளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒன்றுபட்டு அவரை நாம் வழிபடுவோம். கர்த்தர் நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2026 ஆண்டினுடைய முதல் மாதத்திலே 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியான அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஒரு மாத காலமாக எங்களை நீர் காத்த கிருபைக்காகவும் வழிநடத்தின தயவுக்காக நன்றிகளோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை பிரவேசிக்க செய்து இந்நாள் வரையிலும் எங்களை காத்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்முடைய வசனத்தை விசுவாசத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் கண்ணோக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது வலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆவி இறங்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நிகழ்ச்சியின் முடிவிலே உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாக அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே மெய் தேவனை துதி என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
சந்தோஷத்தை அளித்தீரே. ஆனாலும் பெரின்பத்தில் சேரும் போதோ உண்டாகும் சந்துஷ்டிக்கு வரம்புண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரே. நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரே. இம்மீட்பரின் மூலம் நற்கதியுண்டா. வீரோவின் சமூகம் கண்டடையலாம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். சற்று நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். பாவ அறிக்கையின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக பொதுவான பாடல்களில் துதிசை நீ மனமே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
வந்தவரை துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராய் தூயவர் இயேசுவை மானிடரெல்லாம் விட்டோடியும் மாசற்ற தேவன் நம்மோடிருப்பார். மானிடரெல்லாம் விட்டோடியும் மாசற்ற தேவன் நம்மோடிருப்பார். ஆர்ப்பரிப்பேந்துமே மகிழ்வே ஆண்டாண்டு காலம் நம்மை காப்பதால் துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராய் தூயவர் இயேசுவை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்து ஃபீபாவுடைய ஊழியங்களை செய்து வருகின்ற அருமையான சகோதரன் எட்வின் முத்துராஜ் ஐயா அவர்கள். எட்வின் முத்துராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஃபீபா ஆராதனை வேலை நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த புதிய ஆண்டு துவங்கின நாட்களிலிருந்து கர்த்தர் பலவிதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்க இருக்கிறார். கடந்த ஆண்டிலும் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாய் நாம் கடந்து வந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை இந்த புதிய ஆண்டிலே நாம் இதுவரை சந்தித்திராத, இதுவரை நாம் காணாத ஒரு புதிய வழியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள், சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு தேவனை சார்ந்து வாழுகிற அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் கடினமாய் இருக்கும்போது, நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக நம்முடைய சூழ்நிலைகள் இல்லாத போது, யோபுவைப் போல நாம் சில காரியங்களை அறிந்து வைத்திருப்பது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, யோபு பலவிதமான பாடுகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து வரும்போது, அவன் தன்னுடைய அறிக்கையிலே அவன் சிலவற்றை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அது விசுவாசத்தின் வெளிப்பாடாக அவனுடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதுபோல 13வது அதிகாரம் 18வது வசனத்துல, இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன் என்று சொல்லுகிறான். அதுபோல 19வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இப்படி யோபுவனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமில்லாத போதும், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் அவன் கடந்து வரும்போதும், அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை அது விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில அவன் அதிகமாய் உபத்திரவப்பட்டாலும் அவனுடைய ஆவிக்குரிய ரீதியான ஒரு புரிதல் என்பது அது அசாதாரணமாயிருந்தது. அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து வந்த போராட்டங்களை யோபு அறிந்திருக்கவில்லை. ஆனால் அந்த பாடுகளின் ஊடாய் அவன் கடந்து வரும்போதும் தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும், அவருடைய குணங்கள் என்ன என்பதையும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நன்கு அறிந்து வைத்திருந்தான்.
யோபு 23வது அதிகாரத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை அவன் அறிந்து வைத்திருந்த அந்த நல்ல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யோபு 23வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், யோபு தன்னுடைய பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்த அந்த காலத்துல எந்த இடத்துல தன்னுடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பாதம், கர்த்தருடைய பிரசன்னம் நான் பதில் பெறுகிற ஒரு இடம் என்பதை யோபு அறிந்து வைத்திருந்தான். தன்னுடைய போராட்டமான சூழ்நிலையிலே, தன்னுடைய பாடுகளிலே, உபத்திரவங்களிலே யோபு இப்படியாய் சொல்லுகிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதம், கர்த்தருடைய சமூகம்தான் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கும் பதில் தருகிற ஒரு இடமாயிருக்கிறது என்பதை யோபு அறிந்து வைத்திருந்தான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நாம் வந்தடையத்தக்க கன்மலை, நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக யோபு 23:6வது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார் என்று யோபு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய தயை எனக்கு இருக்கிறது என்பதை யோபு அறிந்து வைத்திருந்தான். யோபு 10வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன் என்று யோபு எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஜீவனையும் தந்ததும் அல்லாமல் நம்மேல் தயவையும் பாராட்டுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் என்பதை யோபு நன்கு அறிந்து வைத்திருந்தான். மூன்றாவதாக யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை என் கர்த்தர் அறிவார் என்பதை அறிந்து வைத்திருந்தான். சூழ்நிலைகள் ஏன் யோபுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்றை அவன் அறிந்து வைத்திருந்தான், நான் போகும் வழியை என் கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற நிச்சயம் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. எப்படி அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது என்றால், 8வது 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நான் முன்பதாக போனாலும், நான் பின்னாக வந்தாலும், நான் இடதுபுறத்தில் வலதுபுறத்தில் பார்த்தாலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை தேடுகிறதுல அவன் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. அதனாலதான் அவன் தெளிவாக தன்னுடைய தேவனை அறிந்து வைத்திருந்தான். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் என்கிற தெளிவான விசுவாசம் யோபுவுக்குள்ளே இருந்தது. நான்காவதாக யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்துல, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்பதை யோபு அறிந்து வைத்திருந்தான். எனக்கென்று முன்குறித்திருக்கிறதை என் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு மேலான விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. இந்த புதிய ஆண்டிலே நமக்கென்று முன்குறித்திருக்கிறதை நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோபுவுக்குள்ளே எப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் 11வது வசனத்துல, என் கால்கள்
அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இந்த வசனங்கள் எல்லாம் யோபுனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில, கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில கை கொள்கிறதுல அவன் கொண்டிருந்த வைராக்கியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக கை கொண்டபடியினாலதான் அவனுக்குள்ளே வெளிப்பட்ட விசுவாசம், எனக்கு குறித்திருக்கிறதை என் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, எனக்கென்று முன்குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல, அவருடைய வார்த்தையை நாம் முழுமையாய் கை கொள்ளுகிறதுல, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாய் நாம் கடந்து வந்தாலும் உறுதியாய் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று முன்குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் பெறுகிற ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் என்பதை அறிந்து வைத்திருந்தான். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அறிந்து வைத்திருந்தான். அவர் தான் போகும் வழியை அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருந்தான். இறுதியாக எனக்கென்று முன்குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. இப்படிப்பட்ட மேலான நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டிலே நாமும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் நமக்கென்று முன்குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என்ற வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரன் எட்வின் முத்துராஜ் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரின் நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இரட்ச பெருமானே வாரும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பெருமானே பாரும் புண்ணிய பதமண்டினோம் சுத்தமாகி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உங்கள் சொந்த
இயேசுநாதா, இயேசுநாதா, உங்கள் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்து வருவீர். ஜீவ தண்ணீரண்டை சென்று இளைப்பாற செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோச பயமும் இல்லாமல் தாங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்து வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, உயிர்காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, உயிர்காலம் வாழ்விப்பீர். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். யோபுவை போல நாங்களும் வைராக்கியம் உள்ளவர்களாக எந்த சோதனைகள் வந்தாலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அதை ஜெயிக்க எங்களுக்கு போதிய பலனை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த சத்தியத்தை கேட்ட நமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். குடும்பத்தினுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், அவருடைய கல்வி, எதிர்காலம், வேலை, இவை அனைத்தையும் கர்த்தாவே நீர் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியே செய்யப்போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். அன்பின் இறைவனே, நாளை தினத்திலே எங்கள் நாட்டினுடைய குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் உரிமையை கொடுக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாளை நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். இதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவருடைய தியாகங்களை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் அவர்களுக்கு தந்த ஞானத்திற்காகவும் ஆண்டவரே ஆலோசனைகளுக்காகவும் புத்திக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இவை அனைத்தையும் ஆண்டவரே நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த போதுமான ஞானத்தை ஆளுகின்றவர்களுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்தருளும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 67:2 பிரகாரமாக, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கின்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை நம்மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் பிரகாசிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஊழியன் அருள் திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரன் ஆவிக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.